என்ன மக்களே, கண்மணி அன்புடன் சீரியல்ல இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய திருப்பம் நடக்கும்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? இந்த வெண்ணிலா பண்ற சதியால கண்மணி உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்து முடிஞ்சிருக்கு. எப்பொழுதும் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட சந்தோஷத்தையுமே தியாகம் பண்ற நம்ம கண்மணி இன்னைக்கு தன்னோட உயிரையே பணயம் வச்சு ஒரு பயங்கரமான இடத்துக்கு போயிருக்கா. அன்பு எவ்வளவோ தடுத்தும் கேட்காம கண்மணி எடுத்த இந்த முடிவு அவள ஒரு பெரிய அரக்கன் கிட்ட மாட்டி விட்டுருக்கு. கடந்த சில நாட்களா கண்மணி அன்பு நடுவுல நடந்த அந்த பெரிய புயலுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நெஞ்சமெல்லாம் படபடக்க வைக்கிற மாதிரி ஒரு எபிசோட் அமைஞ்சிருக்கு. இதை கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ஒன்னு விடாம முழுசா விரிவாக பார்க்கலாம். எபிசோட் ஓட ஆரம்பத்திலேயே வீட்ல ஒரு பெரிய இறுக்கமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பாம்பு சீறுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. உடனே நம்ம கண்மணியோட மாமியார் ரொம்ப கொடூரமான முறையில கண்மணியை பார்த்து, இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு சீறுற மாதிரி சத்தம் கேக்குதேன்னு சொல்லி கண்மணியை ஒரு பாம்புக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. கண்மணியோட மனசு இந்த கொடுமையான வார்த்தைகளை கேட்டு சுக்குநூறாக உடைஞ்சு போகுது. அவளோட கண்களில் இருந்து கண்ணீர் வர துடிக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த வலியை தனக்குள்ளே புதைத்துக் கொள்கிறாள். அங்க இருக்கிற கார்த்தி, இது பாம்பு சத்தம் இல்ல, இது ஒரு காதல் சிக்னல்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற இறுக்கத்தை குறைக்க பார்க்கிறான். ஆனால் அன்புவோட கண்கள் கண்மணியின் முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறது. தன் மனைவி அன்புக்காக இவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்காளேன்னு அன்பு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்படுறான். குடும்பத்தில் இருக்கும் மற்ற உறவினர்களும் தங்களுக்கு தோன்றியபடி எல்லாம் கண்மணியை குத்தி காட்டி பேசுறாங்க. ஆனா கண்மணி இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக எல்லாதையும் கேட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கா. அவளுக்குள்ள இருக்கிற வேதனையை அவளோட முகத்துல நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இவ்வளவு நடந்தும் யாருகிட்டையும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம கண்மணி தன்னோட வலியை பொறுத்துக்கிறா. இரவு நேரம் நிலவு மேகங்களுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறது. கண்மணியின் இருண்ட மனநிலையை அந்த இரவு சூழ்நிலை தெளிவாக காட்டுகிறது. மொட்டை மாடியில் கண்மணியும் அன்பும் தனியாக சந்திக்கிறார்கள். கண்மணியின் முகத்தில் ஒரு பெரிய தீர்க்கம் தெரிகிறது. அவள் அன்புவும் கண்மணியும் பிரியக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய ஆபத்தான முடிவை எடுத்திருப்பதாக அன்புவிடம் கூறுகிறாள். அதை கேட்ட உடனே அன்புக்கு பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. ஒரு பொண்ணு தனியாக அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு போறது உசுர பணயம் வைக்கிற விஷயம்னு அன்பு கண்மணியை தடுக்கிறான். அங்க இருக்கிற பூச்சி அப்படிங்கிற ரவுடி ரொம்ப கொடூரமானவன், அவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டா உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு அன்பு படபடப்போட சொல்றான். ஆனால் கண்மணி ரொம்ப தெளிவாக தனக்காக இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அன்புவிடம் சத்தியம் வாங்கிக் கொள்கிறாள். ஒரு பெண்ணை நம்பினால் அவள் எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டுவாள் என்று கண்மணி ரொம்ப ஆழமான வரிகளை பேசுகிறாள். அன்பு வேறு வழி இல்லாமல் கண்மணியின் ஆசைக்காக அவளுக்கு பின்னால் இருந்து உதவி செய்வதாக ஒத்துக்கொள்கிறான். இருவருக்கும் இடையே இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் இந்த இடத்தில் தெளிவாக தெரிகிறது. தன்னோட குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற கண்மணி எந்த எல்லைக்கும் போவாள் என்பது அவளது பேச்சில் தெரிகிறது. மறுநாள் காலையில் கண்மணியும் அன்பும் தங்களுடைய குடும்ப வக்கீலை தனியாக ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள். அந்த வக்கீல் கண்மணி கிட்ட ஒரு முக்கியமான ஆவணத்தை கொடுக்கிறார். இந்த ஆவணத்துல கண்மணிக்கு தேவையான எல்லாம் இருக்குன்னு சொல்றார். ஆனால் அன்பு அந்த வக்கீலிடம், இந்த விஷயத்தில் நாம் செய்யும் காரியம் ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டாக்கும், இதை நாம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறான். வக்கீலும் கண்மணி மேல் இருக்கும் பாசத்தினால் மட்டுமே இந்த உதவியை செய்வதாக சொல்லி விட்டு கிளம்புகிறார். அதற்கு பிறகு அன்பு கண்மணி கிட்ட ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறான். ஒரு இளைஞனின் புகைப்படத்தை கண்மணி கிட்ட கொடுத்து, இவன்தான் நம்ம டார்கெட், இவன் மூலமாக தான் நமக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் கிடைக்கும்னு சொல்றான். அந்த புகைப்படத்தை பார்த்த கண்மணியின் கண்களில் ஒரு பெரிய நெருப்பு தெரிகிறது. அவள் மனசுக்குள்ளே வெண்ணிலா பண்ண எல்லா சதிக்கும் இந்த முறை ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்கிறாள். இந்த தடவை வெண்ணிலா கிட்ட நான் தோத்து போக மாட்டேன்னு சத்தமாக சொல்கிறாள்.
அவளோட முகத்துல தைரியமும் கோபமும் உன்னா கூடி ஒரு புதிய கண்மணியை நாம பார்க்கிறோம். வெண்ணிலாவின் முகத்திரையை கிழிக்க கண்மணி எடுத்திருக்கும் இந்த முடிவு அவளை இங்கே கொண்டு போய் விடப்போகிறதோ என்று நமக்கே பயமாக இருக்கிறது. இதுக்கு அப்புறம் தான் மக்களே ஒரு பெரிய திருப்பமே நடக்குது. கண்மணி தந்திரமாக அந்த ரவுடிகள் தங்கியிருக்கும் இடத்திற்கு தனியாக செல்கிறாள். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது. சுற்றிலும் பாழடைந்த கட்டிடங்களும் குப்பைகளும் இருக்கும் அந்த இடத்தில் போகவே பயமாக இருக்கிறது. கண்மணியின் தோளில் மாட்டி இருக்கும் பையில் ஒரு சிறிய கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. காதில் ஒரு சிறிய இயர்பீஸ் மாட்டி கொண்டு அன்புவுடன் தொடர்பில் இருக்கிறாள். அன்பு, கார்த்தி மற்றும் அவர்கள் தோழி மூவரும் கொஞ்சம் தொலைவில் ஒரு வேனில் உட்கார்ந்து கொண்டு லேப்டா மூலமாக கண்மணி செல்கிற இடத்தை ஒட்டு கேட்கும் ஆபத்தான வேலையை செய்கிறார்கள். கண்மணி அந்த ஏகாந்தமான பாதையில் நடந்து போகும் போது அவளோட இதயம் வேகமாக துடிக்கிறது நமக்கே தெளிவாக கேட்குது. அப்போ திடீர்னு ஒரு குள்ளமான ஆள் கண்மணி கிட்ட வரான். கண்மணி எவ்வளவோ பயம் இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு பூச்சி இங்க இருக்கான்னு கேக்குறா. அந்த ஆள் அவன் பேரு மணின்னு சொல்லிட்டு பூச்சி உள்ள இருக்கான்னு சொல்லி கண்மணியை அந்த இருண்ட கட்டிடத்துக்குள்ளே கூட்டிக்கிட்டு போறான். வேன்குள்ள உட்கார்ந்து இருக்கும் அன்புக்கு ரத்தம் வேகமாக துடிக்கிறது. கண்மணிக்கு என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்துல அன்பு படபடக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு அடியும் கண்மணி எடுத்து வைக்கும் போது நமக்கு மூச்சு முட்டுகிறது. மணி கண்மணியை கூட்டிக்கிட்டு அந்த பயங்கரமான குடோன்குள்ள போகும் போது உள்ள இருந்து கொடூரமான அலறல் சத்தம் கேக்குது. கண்மணி பயத்துல அப்படியே உறைந்து போய் நிக்கிறா. அங்க பார்த்தா ஒரு பெரிய ஆள் கையில பெரிய இரும்பு தடியை வச்சு ஒருத்தனை ரத்தம் வர போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க முழுக்க ரத்த வெள்ளமா இருக்கு. இதை பார்த்த உடனே கண்மணிக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. அவள் கண்களில் இருந்து பயத்தில் கண்ணீர் வருகிறது. இந்த கொடூரத்தை பார்த்த அன்பு இயர்பீஸ் மூலமாக கண்மணியை பயப்படாம நில்லு, தைரியமா இருன்னு உறுதி கொடுக்குறான். அந்த ரத்த வெள்ளத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற ரவுடி கண்மணியை பார்த்து எதுக்கு வந்தன்னு ஒரு கொடூரமான குரலில் கேட்கிறான். கண்மணி தன்னோட பயத்தை முழுசா மறைச்சிக்கிட்டு ஒரு பொய்யான கதையை சொல்லி சமாளிக்கிறா. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னை ஒருத்தன் காதலிக்கிறேன்னு சொல்லி என்னோட போட்டோவை மார்பிங் பண்ணி மிரட்டுறான், அவனை தீர்த்து கட்டணும்னு சொல்றா. இதை கேட்ட அந்த இரத்த காட்டேரி ரவுடி ஒரு அசிங்கமான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே, நீ காலேஜ் ஸ்டூடெண்டா, ஆனா இருக்கட்டும், நானே உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பண்றேன்னு ஒரு தப்பான எண்ணத்தோட பேசுறான். கண்மணி அந்த ஆபத்தான வலைக்குள் முழுசமா மாட்டிக்கிட்டா. இதை வேன்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்புக்கு உயிரே போயிடுது. கண்மணியின் நிலைமை இப்போது ரொம்ப மோசமாக ஆபத்தான கட்டத்தில் நிற்கிறது. வெண்ணிலாவின் சதி இறுதியில் கண்மணியை ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தியுள்ளது. இதோடு இந்த பதைபதைக்க வைக்கும் எபிசோட் முடிகிறது. நாளை எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? முதல் விஷயம், அந்த கொடூரமான ரவுடி கண்மணியை ஏதாவது தப்பான முறையில் தீண்ட முயற்சி செய்வான். அப்போது நம்ம அன்பு சரியான நேரத்தில் உள்ளே புகுந்து கண்மணியை காப்பாத்தி அந்த ரவுடியை வச்சு செய்வான்னு நாம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், கண்மணி தேடி போன அந்த ஆதாரம் கண்டிப்பா அந்த இடத்துல கிடைக்கும். அது மூலமா வெண்ணிலா அந்த ரவுடி கூட வச்சிருக்கிற எல்லா தொடர்புகளும் தெளிவாக வெளிச்சத்துக்கு வரும். மூன்றாவது விஷயம், இந்த உண்மைகள் எல்லாம் குடும்பத்துக்கு தெளிவாக புரியும் போது வெண்ணிலாவின் திரை கிழிக்கப்பட்டு கண்மணியின் உண்மையான அன்பு எல்லாருக்கும் புரியும். கண்மணி திரும்பவும் தன்னோட குடும்பத்துல ஒரு நல்ல மருமகளா தலை நிமிர்ந்து நிப்பா. இந்த திருப்பங்கள் எல்லாம் பார்க்க நாளை எபிசோட் ரொம்ப பெரிய விறுவிறுப்போட இருக்கும்னு நாம நம்பலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? கண்மணி இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு வெண்ணிலா